யோவான் 14:12 சேர்ந்து படிக்கலாமா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் அவன் செய்வான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை விட்டு அவர் கொஞ்ச நாள் தான் நான் உங்களோட இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது, அப்பொழுது தான் போன வாரம் பண்ண பிரசங்கத்தை மட்டும் கடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5 காரியம் நான் உங்களோட பேசுகிறேன். ஞாபகம் இருக்கா? சீசர்களை பார்த்து இயேசுக்கு சொல்லுகிறார், நான் கொஞ்ச நாள் உங்களை விட்டு போயிடுவேன், ஆனால் இந்த 5 காரியத்தை மாத்திரம் நீ அப்படியே பார்த்து கொண்டே இரு. நம்பர் 1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 14:1 படித்தேன். 2வது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். சத்தமா சொல்லுங்க. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. 3வது, நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன பண்ணுவேன்? அழைத்து செல்வேன். 3வது, நான் திரும்ப வருவேன். 2வது வருகை குறித்து இயேசு சொல்லுகிறார். நான் போயிட்டு நினச்சிடாதீங்க, திரும்ப வருவேன். 4வது, பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நான் தருவேன். 4வது, ஜெபத்தை மாத்திரம் என்ன பண்ணாத, விட்டுறாத. 5வது ஒரு காரியத்தை நான் உங்களோட பேசினது 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் சொல்லுங்க பார்க்கலாம் பெரிய காரியங்களை அவன் செய்வான் என்று போன வாரம் நான் உங்களோட முதல் பகுதியை நான் உங்களோட பேசினேன். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசரிடத்தில் ஒரு வார்த்தை மாத்திரம்தான் சொல்லுகிறார். என்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்னா, ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன், நான் உங்களோட இருக்கிற வரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் நான் செஞ்ச கிரியை. யார் செஞ்ச கிரியை? இயேசு கிறிஸ்து செஞ்ச கிரியை. ஆனால் இப்போ என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை விட்டு போன பிறகு இனி இதுவரைக்கும் நான் செய்தேன், இனி யார் செய்ய போகிறா? சீசர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பெரிய சில கிரியைகளை செய்வீங்கன்னு சொல்லும்போது அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார். சேர்ந்து படிக்கலாமா? அதே 14:12 சேர்ந்து படிக்கலாமா? ரெடி? 1 2 3 படிங்க பார்க்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அங்க ஒரு வார்த்தை எழுதி இருக்கிறது. என்ன சொல்லுகிறாருன்னா, இது வரைக்கும் நான் செஞ்ச கிரியைகளை நீ என்ன பண்ண? நீ பார்த்துக்கிட்டு இருந்த. ஒரு காரியம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் சீஷர்கள் அத்தனை பேரும் இயேசுவோட 3.5 வருஷம் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் யாரை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க? இயேசுன்னு தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு காரியம் அவங்க தெரியுது, இயேசு கிறிஸ்து கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலான காரியம் இருக்குன்னு தெரியும். ஆனால் என்ன ஸ்பெஷல்னு தெரியல. இவர்கிட்ட போனால் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னது? சுகவீனமாக ஒரு ஆள் வந்தா அவங்க கை வைக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, டக்குன்னு என்ன ஆகுது? சுகம் பெற்றுறாங்க. கை கால் இல்லாதவன் குருடே அவன் வந்து ஜபிக்கும் பொழுது அவனுடைய சரீரம் சரியாயிருது. அது மாத்திரமில்லை, பிசாசினால் அகப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்து ஜோமனா மாத்திரம் பிசாசெல்லாம் ஓடுது, அவருக்கு கீழ்ப்படியுது. அது மாத்திரமில்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். திடீர்னு ஒரு அப்பத்தை எடுக்கிறாரு, முகத்தை பரலோகத்தை பார்க்குறாரு, பார்த்த உடனே கொடுத்த உடனே அந்த 5 அப்பம் 2 மீன் என்னவா மாறுது? 5000க்கு மேற்பட்டதா பெருகுது. எப்படி பெருகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாரு, ஒரு மேல் போய் ஜெபிக்க போகிறோம். திடீர்னு ஒரு வெள்ளை கலரில் வந்து அப்படியே ஒரு மேகம் மாதிரி நிற்குது. திடீர்னு பார்த்தா இங்கே ஒரு உருவம், அங்கே ஒரு உருவம். பார்த்தா கேட்டால் மோசேன்னு சொல்கிறாரு. அடுத்தது யார்? எலியான்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட ஏதோ என்ன இருக்குது? ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியும். அதனால இயேசுவை பிடிச்சிக்கிட்டா போதும், நம்ம தேறிடலாம். சீஷர்கள் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ தான் கடைசியாக இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நீ என்னன்னா உன்கிட்ட ஒரு காரியம், நீ ஒரு காரியம் செய்ய போகிற. என்ன காரியம் செய்ய போகிறேன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவன் செய்வான். அடுத்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அந்த வார்த்தையை மாத்திரம் சத்தத்தை வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய கிரியைகள் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ஆராதனை வந்திருக்கிறவங்க அத்தனை பேர் உங்க காதுகளில் ஒரு சத்தம் தொனிக்கிட்டோம்.
என்னன்னா, ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு பெரிய கிரியை செய்ய கத்தர் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், பெரிய கிரியை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், பெரிய. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், பெரிய. பெரிய காரியங்கள் இல்ல. தேசமே மகிழ்ந்து கர்த்தர், நான் அதை சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் பெரிய காரியங்கள் சொல்லலை, பெரிய கிரியைகள், பெரிய கிரியைகள் என்று வேதம் எழுதியிருக்கிறது. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நான் செஞ்ச கிரியைன்னு ஒன்று இருக்கு, ஆனால் நீங்க என்னை காட்டிலும் என்னது, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பெரிய கிரியைகளை நீ செய்வாய். இங்க இருக்கிற அத்தனை பேருமே சரி, நீங்க செய்வீங்க. இங்க சீஷர்கள் பாத்தீங்கன்னா அப்ப சொல்றாங்க, அப்ப அவங்களுடைய நினைப்பு என்னன்னா, இது வரைக்கும் நாங்க ஒண்ணுமே, நாங்களும் தான் ஜோம் பண்றோம், ஒரு பிசாசும் ஓட மாட்டுது, நாங்களும் தான் ஜோம் பண்றோம், ஒரு அற்புதமும் நடக்க மாட்டுது, நாங்களும் தான் எல்லாம் செய்கிறோம், ஆனால் ஒன்று, ஆனால் என்னது, அப்படியே ஓடுது, அப்படியே இருக்குது, அல்லேலூயா அப்படின்னு ஓடுது. எனக்கெல்லாம் அதிக இவ்வளோ நாள் நானும் யோசிச்சிருக்கிறேன், என்னடா இப்படிலாம் இப்படிலாம் இருக்கேன்னு ரொம்ப நாள் நானும் யோசிச்சிருக்கிறேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு காரியம் இருக்குது, இதில் ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா, தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சீஷர்களை எடுத்த உடனே கிரியையை செய்வதற்கு கத்தர் வைக்கல, முதல்ல கிரியையெல்லாம் பார்க்கறதுக்கு தான் கத்தர் வைக்கிறார். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், கிரியையெல்லாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், பார்க்கறதற்கு, இவங்க வாயில பேசுறதற்கும் இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் வச்சுக்கிறேன். இப்போ உங்ககிட்ட நான் பிரசங்கத்தில் நான் ஒன்று கேட்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில், ஓகேவா, ஒரு நிமிஷம் தரேன், கட 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 கடன் யார் சொல்கிறாங்களோ யார் சொல்லலையோ, உங்கள் வாழ்க்கையில் பைபிளில் இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு மகத்துவமான காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பாஸ்டர் என்ன ரொம்ப கவர்ந்தது பாஸ்டர், சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தது எனக்கு என்ன ரொம்ப கவர்ந்தது. நான் ஒரு நேரம் கொடுக்குறேன்னா, ஒரு காரியம் சொல்கிறேன்னா, இதில் ஒரு காரியம் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். சரியா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்திற்கு நான் ஏன்லாம் கேட்க மாட்டேன், உங்களுக்கு இப்போ பிடிச்ச ஒரு காரியம் உங்கள் மனசில் இது அதிகமாக இருக்குது. எது? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறது. வேற? எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி இறங்கினது, தோத்திரம். வேற? பவுலை தேவன் சந்தித்தது. என்னம்மா? பவுலை கர்த்தர் சந்தித்தது. அப்புறம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வேற? லாசரு உயிரோட எழும்பினது. வேற? 38 வருஷம் வியாதியான மனுஷனை கர்த்தர் சுகமாக்குறார். வேற? இன்னும் 2 காரியம். 12 வருஷம் சொல்லியாச்சு. வேற? ஓகே, 18 வருஷமா கூனியா இருந்த பெண் சுகமானால். வேற? குருடர்கள் என்னானாங்க? பார்வை அடைந்தாங்க. நான் ஏன் தெரியுமா அதெல்லாம் சொல்ல சொன்னேன்? இதெல்லாம் எங்கேருந்து வருது தெரியுமா? பைபிளை நீங்கள் பார்த்து சொல்லலை, எங்கேருந்து வருது? சத்தமாக சொல்லுங்க, இருதயத்திலிருந்து வருது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல. இன்னும் 2-3 சொல்லுங்க பார்க்கலாம். குஷ்டரோகி சுகமாக்குனார். வேற? அடுத்தது? சில பேர் இப்போ தான், ஆண்டவரே என் மனசில் சொல்லுங்கப்பா, எல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே மனசில் வரமாட்டுது. சகை வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போனார். அப்புறம் 5 அப்பம் 2 மீன். கதை. வேற? மோசேக்கு கர்த்தர் முட்செடியில். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் யாரும் தூங்கலை, நல்லா தெரியுது, ரொம்ப சந்தோஷம். ரைட். நான் ஏன் இதை சொல்ல தரேன் தெரியுமா? இப்படி தான் சீஷர்களுக்கு கதெல்லாம் நல்லா தெரியும், ஆனால் அவங்களால ஒன்றும், சத்தமாக சொல்லுங்க, செய்ய முடியல. அவங்களால செய்ய முடியல. ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். எனக்கு தெரியும் உன்னால் செய்ய முடியலன்னு தெரியும், ஆனால் ஒரு காரியம் புரிஞ்சுக்கோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியையும் செய்வார். நான் சொன்ன வார்த்தையை மாத்திரம் பிடிச்சுக்கோ, நேரம் வரும், நீ நினைக்கிற காரியம் இல்லை, அவ நினைக்கிற காரியம் உனக்கு நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. ஒரு ஆக்சுவலாக 2 பிரசங்கம், ஆனால் ஒரே ஒரு பிரசங்கம் மட்டும்தான் இப்போ நான் இன்றைக்கி காலையில் உங்களோட பேச போகிறேன். இந்த 4 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். 4 காரியங்கள். ஏன் யார் யார் பெரிய காரியங்களை, என்னென்ன ஒரு இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை, பெரிய கிரியைகளை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில்
4 காரியத்தை சொல்லுகிறார். நீ 4 காரியத்தை இருந்தா நீ என்னை விட பெரிய கிரியைகள் என்ன பண்ண முடியும்? அதான் சொல்லுங்க, பெரிய கிரியைகளை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். முதலாவது ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதே 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க பார்க்கலாம். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்னை விசுவாசிக்கிறவன், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்னை விசுவாசிக்கிறவன். நம்பர் 1, பெரிய கிரியைகளை ஒரு மனுஷன் செய்யணும்னா முதலாவது யாரை விசுவாசிக்கணும்? சத்தமா சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிக்கணும். நம்ம டாக்டரை விசுவாசிப்போம், ஒரு கிளினிக், ஒரு 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 மருந்து கடை வச்சிருக்கிறாங்களே அவங்கள நம்ம விசுவாசிப்போம். சார் எனக்கு தலைவலி சார், ஏதோ ஒரே ராத்திரிலாம் ஒரே தலைவலி சார், ஆனால் தலைவலி வலிச்சிட்டு இருக்கும் போதே சார் என்னுடைய கையும் என்ன பண்ணுச்சு? வலிச்சிச்சு சார். அப்புறம் கை மாத்திரம் வலியில் சார், காலில் ஏதோ ஒன்று நீ இப்படி டிசைனாக நீ சொல்லலாம். அவன் அதை கேட்டுக்கிட்டு நமக்கு தெரியாத ஒரு மாத்திரை என்ன பண்ணுவான்? நம்ம வாயில் என்ன பண்ணாது? அது நுழையாது. அன்றைக்கி இப்படி தான் அவன் டாக்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு. நான் போய் அந்த மெடிக்கல் கடையில் போய் கேட்டேன். அவர் என்ன கேட்குறாரு? இது என்ன சார்? எனக்கு தெரிஞ்சால் நான் ஏன் சொல்கிறேன். அப்புறம் வேறு 2 கடைக்கு போய் அப்புறம் அவங்ககிட்ட கொடுத்தா அவர் தான் எடுத்து கொடுத்தார். அப்போ ஒரு மருந்து கடையில் இருக்கிற ஒரு ஆளை நம்ம விசாரிக்கணும். பஸ்ஸை நம்பி ஏறுறோம், கரெக்டு தானே? பஸ்ஸை நம்பி, அதுக்கப்புறம் யார் ஓட்டுற? டிரைவரை நம்பி. அந்த ஆள் பேர் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அவருக்கு எத்தனை வருஷம் அனுபவம்னு கேட்டால், ஆனால் அவரை நம்பி என்ன பண்ணுறோம்? ஏறுறோம். ஒரு மனுஷரை நம்பி ஏறுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஒரு மனுஷரை நம்பி ஓடுறதுக்காக உன்னை வைக்கல, நீ யாரை நம்பணுமா? அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நம்பி நாம் நடக்கணும். இயேசுவை நாம் பைபிளில் போட்டிருக்கு, நானே உயிர்த்தெழுதலும் எப்படி இருக்கணுமா? ஜீவனமா இருக்கிறேன். அடுத்த வார்த்தை, என்னை அல்லாமல், என்னை விசுவாசிக்கிறான் அவன் மரித்தாலும். அப்ப பைபிள்ல என்னன்னா, நீ யாரை விசுவாசிக்கணும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை விசுவாசிக்கணும். ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. இந்த உலகத்தில் நம்ம நேசிக்கிறது வேற, விசுவாசிக்கிறது வேற. என் பார்வையில் விசுவாசம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரை நம்பி செய்கிற கிரியை தான் விசுவாசம். என் பார்வையில் சொல்கிறேன். எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை. கர்த்தரை நம்பி இந்த காரியத்துக்காக நீ செய்கிற கிரியை தான் என்னது? அது புரியுதோ புரியலையோ, அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அது யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ அது இல்லை. உனக்கும் கர்த்தரக்கூடிய காரியம். உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார்னு சொல்லி நீ அது முட்டாள்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செஞ்சு முடி. அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற ஒரு பலன் உண்டு. அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மேல் அவர் வைத்திருக்கிற காரியம். முதலாவது நீ யாரை விசுவாசிக்கணுமா? கத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு விசுவாசிக்கணும். திரும்ப சொல்லுகிறேன், எந்த ஊழியக்காரனும் விசுவாசிடாதீங்க. ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் வேண்டாம். இயேசுவை மாத்திரம். அதான் பைபிளில் போட்டிருக்கு, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு. அப்படின்னா என்னது? 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நிறைய பேர் எழுதியிருக்கோம். விசுவாசத்தில் இவர்கள் வல்லவர் ஆனார்கள், விசுவாசத்தில் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு இருக்கும். இத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரை உதறி வச்சுட்டு நம்முடைய விசுவாசத்தை தொடக்கினவரும் முடித்தவருமாகிய இயேசுவையே பார்த்து நீ போ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸோ முதலாவது நம்ம யாரை விசுவாசிக்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை மாத்திரம் விசுவாசிக்கணும். இரண்டாவது, அதே 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நான் சேர்ந்து படிக்கலாமா? அதே 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதை நான் உங்களுக்கு
அப்ப 2 முறை ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? நான் செய்வேன், நான் செய்வேன் அப்படின்னு இருக்கா? 13வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை எப்படி இருக்கு? அதை நான் செய்வேன். அதை செய்வேன். அப்புறம் 14வது வசனத்து கடைசி வார்த்தை அதை நான் செய்வேன். அதை நான் எதை நான் செய்வேன்? எப்ப நான் செய்வேன்? எப்ப நான் செய்வேன்? அதே 2 வசனத்திலையும் 2 வார்த்தை வருது. என்ன வார்த்தை? 13வது வசனத்துல படிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ இருக்கு. கரெக்ட் தானே? அடுத்த வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். அப்படின்னா 3வது சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்யணும்னா மிக முக்கியமானது இயேசுவின் நாமத்தினால நீ ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப 2வது சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினாலே நீ சகலத்தையும் கேளு. எதை கேளு? ஏன் இயேசுவின் நாமத்தினால கேட்கணும்னா, பைபிள்ல போட்டிருக்கு, வானோர் பூதலத்தோர் பூமியின் எல்லாருடைய நாமங்களும் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்குற ஒரே ஒரு நாமம் யாருடைய நாமம்? இயேசுவின் நாமத்தில் மாத்திரம்தான். ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு, எனக்கு இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், என்ன இயேசுவின் நாமத்தினால இது ஆக கடவுது, இயேசுவின் நாமத்தினால இது எனக்கு நடக்க கடவுதுன்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். இல்லாதவைகளை கர்த்தர் இருக்கிறதா அழைக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ 2வது சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தினால. 3வது சீசர் இடத்துல ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? அதே 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனோ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்திலே அவன் அன்பாய் இருக்கிறான். சீசர் இடத்துல சொல்லுகிறார், எப்பா நீ அற்புதத்தை பார்த்துக்கிட்டு இப்படிலாம் இல்லை, வசனம் இருக்கணும் உள்ளுக்குள்ள. அந்த 14 அதிகாரத்தில் படிக்கிறீங்களா? 14 அதிகாரத்தில் 14 அதிகாரம் 15 வருஷத்தை படிங்க போல. 15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். அதே 14 அதிகாரம் 21வது வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே அவைகளை கைக்கொள்ளுகிறவனே. 23வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். என் வசனத்தை என்ன பண்ணுவான்? கைக்கொள்ளுவான். 24வது வசனம் அதான் படிச்சீங்களா? என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். 31வது வசனம், நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும். பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்வேன். அப்புறம் ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வசனம், கட்டளை, நான் சொன்ன வார்த்தைகள், இதையே நீ கை கொண்டு கொண்டே இருக்கணும். ஏன்னா நான் பிதா சொன்னதை என்ன பண்ணுகிறேன்? ஆக்சுவலாக என்ன, அங்கே ஒரு சின்ன ஒரு காரியம் இருந்துச்சு. எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும், ஆனால் இயேசுனுடைய கட்டளை பிடிக்கும். இயேசுனத்தில் அற்புதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே ஐ லவ் யூ, யூ லவ் மீ, போதும், அதோடு இருந்துங்க, ரொம்ப என்கிட்ட என்ன பண்ணாதீங்க அதிகமாக, அப்படிலாம் இல்லை. ஒருவன் இயேசுவை நேசிச்சா முதலாவது அவர் உங்களுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அனுமதித்த சிலுவையை சுமந்து தான் ஆகணும். 2வது அவர் வைத்த பாதையில் பொறுமையோடு ஓடு. 3வது அவர் சொன்ன வார்த்தைகளை கை கொண்டு போ. அவ்வளோதான் வாழ்க்கை. 3வது இயேசுக்கு சீஷரில் பார்த்து சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? தேவ வார்த்தையை சத்தமாக சொல்லுங்க, கை கொள்ளு. 4வது 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். 14ஆம் அதிகாரம் 20, நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். 4வது ரொம்ப முக்கியமானது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. சீஷர் இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லுகிறார், நீங்கள் போய் எருசலேமில் போய் என்ன பண்ணுங்க? சத்தமா சொல்லுங்க, காத்திருங்க என்று சொன்னார். இப்போ 4வது சீஷர் இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, பார், பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணிக்கோ, அவரை பிடிச்சிக்கோ.
முதலாவது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, பெரிய கிரியைகள் செய்யணும்னா நீ யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசிக்க. இரண்டாவது, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும், நீ எதை வேணாலும் கேளு, ஆனா கர்த்தருடைய காரியத்தை இயேசுவின் நாமத்தினால கேளு. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையில நிலைத்து நிற்கில். அவர் வார்த்தையை நீ கைக்கொள், அது போதும். கேட்டுட்டு போகிறவன மனுஷன் அப்படியே இருக்குப்பான், அப்படியே மேற்பூச்சா போகிறவன் அல்ல. வேரூண்டு நிற்கிற மனுஷன் யாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவனா இருப்பான். நான்காவது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னதுன்னா, பரிசுத்த ஆவியை பிடிச்சுக்கோ. நான் பரிசுத்த ஆவியை பிடித்துக்கொள். என்ன சொல்லுகிறார்? கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இதுதான் கவனத்துக்குரிய காரியங்கள். என்னது? படிக்கலாமா? 28வது வசனம். நான் போவேன் என்றும், நான் போவேன் என்றும், திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும், நான் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றும் நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னில் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? அடுத்த வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவது இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருவான். என்னது? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. 5வது சொல்லுகிறார், இதெல்லாம் உங்களை சொன்னாலும் உன்னை மறந்துடாத, உன்னை வஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வருவான். யாரு சொல்லுங்க? உலகத்தின் அதிபதி வருவான். ஆனால் ஒன்று மறந்துடாத, அவனுக்கு என் கையிலையும் ஒன்றும் இல்லை, உன் கையிலையும் ஒன்றும் இல்லை. காரணம், உன்னில் இருக்கிற ஒன்று ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. நான் ஒரு தடவை கப்பலில் போனப்ப எனக்கே ஒரு யோசித்தேன். ஒரு கல்லை தூக்கி நம்மளால் என்ன போய் தண்ணியில் வைக்க முடியல. ஆனால் இவ்வளோ பெரிய கப்பலை எதில் வந்து கேட்குறாங்க? உண்மையிலே மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ் தான். பிளேனில் போகும்போதெல்லாம் யோசிப்பேன், நம்மளால் ஒரு பேப்பரை நிற்க வைக்க முடியுதா? ஒரு பேனாவை நிற்க வைக்க முடியுதா? ஒரு பென்சில் நிற்க வைக்க முடியுதா? ஆனால் இவ்வளோ பெரிய பிளேன் என்னது மேலே பறக்குது. ஒரு நாள் ஒரு இப்போ கிட்டத்தட்ட 4-5 பிளேன் மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. மேலே அப்படி பறந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னது? மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ், ஞானம் தான். உண்மையில ஞானம் தான், இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் பிரமிக்கத்தக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு ஓடிடாத. ஏன்னா இது உலகத்தான். உலகம் உன்னை வஞ்சிக்கும்படி வரும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குது? ஏன்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் நம்ம எதில் சண்டை போட்டோம்? ஞாபகம் இருக்குங்களா? முன்னாடிலாம் அந்த காலத்தில் எப்படி நம்ம சண்டை போட்டோம்? எதில் சண்டை போட்டோம்? வாளிலையும் கத்திரி தான் சண்டை போடுவோம். கரெக்டு தானே? அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு? டுமீல் 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 என்னது? துப்பாக்கி. அதுக்கப்புறம் என்னது? பீரங்கி, டமால்னா அடிப்பானுங்க. அப்புறம் அடுத்தது ஏவுகணை. அதுக்கப்புறம் பிளேனில் போய் அடிப்பானுங்க. கரெக்டு தானே? வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வார், வேர்ல்டு செகண்ட் வாரில் என்ன பாருங்கள், எதில் போய்? பிளேனில். இப்போ ட்ரோன். இப்போ ட்ரோன். அடுத்தது என்ன இருக்குமோ? இதெல்லாம் கேட்க வா, அப்படியா இப்படி நடக்குமா? இதெல்லாம் யார்தான் பேசுவான்? உலகத்தான் பேசுவான். அதனால் உலகத்தில் இருக்கிறவன் உன்கிட்ட வருவான். வரும்பொழுது அதை பார்த்து பிரமித்து போய் நிற்காத. இல்லை, உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அவரே பெரியவராக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. நான் முன்னாடிலாம் ரொம்ப வாவுன்னு சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்ட்ரிப் லைட் தான் டிஃப்ரெண்ட் கலர்லாம் பண்ணுறான். அதுவும் சைனாக்காரன் பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து என்னது?
இவங்ககிட்ட தலையில் மூளை இருக்குதா, இல்லைன்னா மூளையை விட வேற கம்ப்யூட்டர் சிப் இருக்குதான்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுக்கிறான். ரைட், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இனி இதெல்லாம் ஒரு காலத்து சந்தோஷப்பட்டேன். ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், இதில் சந்தோஷப்பட்டால் நான் உலகத்தின் காரியத்திற்குள்ளே சிக்கிக்கொள்வேன். இது என்னை சந்தோஷப்படுத்துவதில்லை. எது சந்தோஷப்படுத்துகிறது? பரம அழைப்பின் பந்தய பொருள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆகவே தான் சீஷர்கள் இடத்துல இயேசு சொன்ன காரியங்கள், நான் செய்த கிரியை இல்லைப்பா, என்னை காட்டிலும் சொல்லுங்க பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துடைய கடைசி வருஷத்தை படிச்சுட்டு முடிச்சிடலாமா? 14 அதிகாரத்தோட கடைசி வருஷம் படிங்க பார்க்கலாம். நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள். என்னது? எழுந்திருங்கள். எழுந்திருங்கள். இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். கடைசியா சொன்ன வார்த்தை என்ன பண்ணு? இது வரைக்கும் கேட்டதெல்லாம் போதும், இப்போ என்னது? எந்திரிச்சுக்கோ, ஏன்னா என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை நீ செய்ய ஆயத்தவேடு.